குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரிலும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் பாதுகாப்பும் பரக்கத்தும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு இடத்துல இப்படி சொல்லி காட்டுவான், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي أَنِّي فَإِنِّي قَرِيبٌ. நபியே நாயகமே, என்னை பற்றி உங்களிடத்திலே அல்லாஹ் எங்கிருக்கிறான் என்று யாராவது கேட்பார்களேயானால், அன்னி ஃபஇன்னி கரீப், நான் சமீபமாக இருக்கிறேன் என்று நீங்கள் பதில் சொல்லுங்கள். அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி, யார் என்னிடத்தில் எதை கேட்கிறாரோ அதற்கு நான் பதில் கொடுக்கிறேன் என்கிற தகவலையும் சொல்லுங்கள் நபியே என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எனவே ஃபல்யஸ்தஜீபூ லி வல்யுமினூ பி, அவர்கள் என்னிடத்திலேயே கேட்கட்டும். எதை கேட்டாலும், ஒரு மனிதன் எதை கேட்டாலும் என்னிடத்திலே கேட்கட்டும், அவன் என்னை மட்டுமே நம்பட்டும் என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் சூரத்துல் பக்ரா என்னும் அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு உன்னதமான வணக்கம் எதுன்னு சொன்னால் அவனிடத்தில் நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனை தான். தொழுகை எப்படி இறைவனுடைய நெருக்கத்தை நமக்கு பெற்றுத்தருமோ, அதுபோன்று மனிதன் கேட்கக்கூடிய பிரார்த்தனையும் துஆவும் இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான வணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. துஆனா என்ன? துஆ செய்கிறோம்னு சொல்கிறோமா இல்லையா? துஆ என்பது என்ன? மன ஓர்மையோடு நெஞ்சுக்கு நேராக இருகரம் ஏந்தி அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய ஒரு வணக்கம்தான் துஆ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், அத்துஆ சிலாஹுல் முஃமின். பிரார்த்தனை இருக்கிறதே மனிதனுக்கு இறைவன் கொடுத்த ஒரு ஆயுதம் என்பதாக சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தற்காப்பு ஆயுதம், தற்காப்பு கவசம் துஆ என்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதனை காக்கக்கூடிய ஒரு பேராயுதம் தான் துஆ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸிலே சொல்லும் பொழுது, அத்துஆ முஃகுல் இபாதா, எல்லா வணக்கங்களுக்கும் மூளை. மனிதனுக்கு எப்படி மூளை அவசியமோ, மூளை ஒரு முக்கியமான உறுப்போ, அதுபோன்று எல்லா வணக்கங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு வணக்கம் துஆ என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்துஆ இமாதுத்தீன் இன்னொரு ஹதீஸில் வருது. பிரார்த்தனை செய்வது இருக்கிறதே, துஆ இருக்கிறதே, இஸ்லாத்தினுடைய தூண்களிலே ஒரு தூண் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய இந்த துஆவை பற்றி பேச வேண்டுமானால் நிறைய பேசிக்கொண்டே போகலாம். அதனுடைய சிறப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சொல்லி காட்டி இருக்கிறாங்க. கண்ணியமிக்கவர்களே, நாம் எந்த அளவிற்கு அந்த துஆ என்கிற வணக்கத்திலே நெருக்கத்திலே இருக்கிறோம், எத்துணை துஆக்கள் நம்மிடத்திலிருந்து அல்லாஹ் கபூல் செய்து கொள்கிறான், எத்துணை துஆக்களுக்கு உண்டான பலனை இந்த உலகத்தில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், எதை நாம் அனுபவித்துக் கொள்ளாமல் இருக்கிறோம் என்கிற விஷயத்தை எல்லாம் கொஞ்சம் நமக்கு நாமே அசை போட்டுக் கொள்ள வேண்டும். நாம் செய்கிற எல்லா துஆவையும் அல்லாஹ் கபூல் செய்கிறானா? நாம் கேட்கக்கூடிய எல்லாவற்றையும் அல்லாஹ் தருகிறானா? எதை கேட்டாலும் தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறானே, நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறேன் என்பதாக சொல்கிறானே, அவர்கள் என்னையே நம்பட்டும், என்னிடத்திலே கேட்கட்டும் என்பதாக சொல்கிறானே. அப்படி என்றால் நாம் கேட்கக்கூடிய எல்லாவற்றும் நமக்கு கிடைத்தாக வேண்டும் அல்லவா? அப்படி எதுவும் கிடைக்கிறதா? வேற எங்கேயும் போவேனா, சமகாலத்தினுடைய விஷயங்களை பற்றி பேசுவோம். மழை வேண்டும் என்று வேண்டுகிறோம்,
வேண்டிய நேரத்தில் கிடைத்ததா? கொஞ்சம் கொஞ்சம் லேசாக அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு இடையில, அது எங்கெங்கேயோ பேசிக்கிட்டு இருந்தது, இப்படியே லேசாக அப்படி தொடிச்ச மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளவு வெப்பம், இங்கேருந்து வரவே முடியல, அவ்வளோ வெப்பம் சுட்டரிக்குது. மழை பொழிந்ததற்குண்டான ஒரு அடையாளமே அடிச்சோடே இல்லாமல் போயிடுச்சா இல்லையா? எத்தனை பேர் கையேந்துக்கிறோம்? அப்போ கையேந்தக்கூடிய கைகளெல்லாம் வீணாகி விடுகிறதா? நம்மிடத்தில் என்ன தவறு இருக்கிறது? நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். துஆ என்கிற வணக்கத்தை வைத்து நபிமார்கள் பெற்றுக்கொண்டது என்ன, நாம் இன்றைக்கு பெறுவது என்ன? கொஞ்சம் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். யார் கையேந்தினாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களா இல்லையா, யார் கையேந்தினாலும் அந்த கையை வெறுங்கையாக திருப்பி அனுப்புவதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அப்படி என்றால் நாம் கேட்கக்கூடிய எல்லாமே நமக்கு கிடைத்தாக வேண்டும் அல்லவா? ஏன் கிடைக்கல? பெய்ய வேண்டிய மழை கேட்டும் ஏன் நம்மால் பெற முடியல? நம்முடைய தேவைகளை நம்மால் ஏன் பூர்த்தி செய்ய முடியவில்லை? பலஸ்தீனுக்காக எத்தனை பேர் துவா செய்யறோம்? அங்கே போர் ஏதாவது நிப்பாட்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கா? எவ்வளவு கொத்து கொத்தாக இன்று வரைக்கும் கொலை செய்யப்பட்டுக்கிட்டு தானே இருக்கிறாங்க. எல்லாருடைய துஆவும் மறுக்கப்பட்டது என்று சொல்லவில்லை. நம்முடைய துஆ, பெரும்பாலானோர் கேட்கக்கூடிய துஆ ஏன் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று நாம் பார்ப்பதற்கு முன்னால் நபிமார்கள் எதை கேட்டு எதை பெற்றார்கள் என்பதை ஒரு ஓரலாக நாம் பார்க்க வேண்டும். நிறைய உதாரணத்தை நம்மால் சொல்ல முடியும். குர்ஆனிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சில நபிமார்கள் அவர்கள் கேட்ட துஆ, அவர்கள் கேட்ட முறை, அதனால் அவர்கள் பெற்ற பலன் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. நபியினா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒவ்வொன்றையும் பேச ஆரம்பித்தா உள்ளே போனோம்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. மேலோட்டமாக பார்த்துட்டு போவோம். நபியினா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிறிய வயதிலே நோய்வாய்ப்பட்ட ஒரு நபி, நமக்கெல்லாம் தெரியும். அந்த நேரத்தில் அவர்கள் செய்த துஆ என்ன, அந்த துஆவின் பலனாக அவர்கள் பெற்ற பலன் என்ன, கொஞ்சம் யோசிக்க வேண்டும். குர்ஆனிலே இறைவன் சொல்லி காட்டுவான். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட முறையில் வஇதுநாதா ரப்பஹு, அல்லாஹ்விடத்தில் அவர்கள் முறையிட்டார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னி மஸ்ஸனிய துர்ரு, அல்லாஹ்வை கூப்பிடுறாங்க. யா அல்லாஹ், அன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், எனக்கு கடுமையான சோதனை பிடிச்சிருச்சு. அன்னி மஸ்ஸனிய துர்ரு, சோதனை என்னை தொட்டு விட்டது. வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளனாக இருக்கிறாய், என்னுடைய சோதனையை என்கிட்ட நீக்கு யா அல்லாஹ்னு கேட்டாங்க. ஆழமான நம்பிக்கையோடு கேட்டாங்க ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க மனைவி வந்து கேட்கும்போது கூட அவ்வளோ தெளிவாக பேசியிருப்பான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி வந்து கேட்டாங்களாம், நீங்கள் ஒரு நபி, தூதுத்துவத்தை எத்தி வைக்க வந்த ஒரு தூதர், அப்படிப்பட்ட உங்களுக்கா இவ்வளோ பெரிய சோதனை? கேள்விப்பட்டமா இல்லையா? உடல் முழுக்க புண் ரணம் ஏற்பட்டு புழுக்கள் எல்லாம் வெளியேறக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு நிலையை அடைந்தார்கள் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த நேரத்தில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? நம்முடைய மனதிலே பதிய வைக்க வேண்டிய வார்த்தை. அந்த ஈமான் நம்மிடத்திலையும் வந்தாக வேண்டும். அல்லாஹ் எல்லோருக்கும் ஆரோக்கியத்தை நசீபாக்கி தருவானாக. எந்த மனிதருடைய வாயிலிருந்தும் அப்படி ஒரு வார்த்தை வராது. நமக்கு ஏதாவது லேசாக ஒரு சின்ன தொல்லையோ துன்பமோ தொட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அநேகமான நபர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? 5 நேரமும் அவனைத்தான் வணங்குறேன், நோம்பெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன், ஜக்காத்தை எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு வர்றேன், பக்கத்து வீட்டுக்காரன் ஒன்றுமே செய்கிறதில்ல, அவன்லாம் நல்லா தான் இருக்கிறான், ரப்பு என்னை மட்டும் சோதிக்கிறான் அப்படின்னு நிந்திக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு அநேகமானவர்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியாக இருந்தும் கூட அவர்களுடைய மனைவி வந்து கேட்ட கேள்விக்கு சொன்னாங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மனைவி என்ன கேட்டாங்க? நீங்கள் ஒரு நபியாக இருந்தும் இறைவன் உங்களை சோதிப்பதா? இது சரியான விஷயம் இல்லையே என்று கேட்கும் பொழுது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அழகாக சொல்லுவார்கள், இத்தனை ஆண்டு காலம் என்ன அல்லாஹ் நல்லா தானே வச்சுருந்தான்,
இந்த வார்த்தை யாருடைய வாயிலிருந்து வரும்? நம்மகிட்ட வருமா? இத்துணை ஆண்டு காலம் என்னை நோயாளியாக இல்லாமல் ஆரோக்கியமான நபராகத்தான் இறைவன் வைத்தான். எவன் எனக்கு இந்த துன்பத்தை தந்தானோ அவனே நீக்குவதற்கு போதுமானவன் என்று சொன்னது மட்டுமல்லாமல் இதனாதா ரப்பஹு அல்லாஹ்விடத்தில் கையேந்து கேட்கிறாங்க, துஆ செய்கிறாங்க, ஆழமான நம்பிக்கை வைக்கிறாங்க. அன்னி மஸ்ஸனி யதுர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், சோதனை என்னை தொட்டு விட்டது ரஹ்மானே, நீ பரிசுத்தமானவன், இரக்கம் காட்டக்கூடியவன், கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளன், நீ பார்த்து ஏதாவது செய். என்ன செஞ்சா அல்லாஹ்? நான் என்ன செஞ்சோங்கிறதையும் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பலனை அடைந்தார்கள் என்பதையும் அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். ஃபஸ்தஜப்னா லஹு, நாம் அவருடைய துஆவிற்கு பதிலளித்தோம். நீங்கள் நான் சொல்லக்கூடிய ஆயத்துக்கெல்லாம் பாருங்கள், எல்லா இடங்களையும் இந்த ஆயத்து வரும். ஃபஸ்தஜப்னா 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 என்ன அர்த்தம்? நாம் அவருடைய கேள்விக்கு, அவர் கேட்ட பிரார்த்தனைக்கு நாம் பதிலளித்தோம். அது நீண்ட நெடு ஆயத்து வருது. எப்படி பதிலளித்தா? பழையபடிக்கு அவர்கள் இழந்ததை எல்லாம் அல்லாஹ் மீட்டுக் கொடுத்தான், குடும்பத்தை மீட்டுக் கொடுத்தான். குர்ஆன் சொல்லுது, நோயிலிருந்து நிவாரணத்தை அளித்தான், பிள்ளைகளை மீட்டுக் கொடுத்தான், பொருளாதாரத்தை மீட்டுக் கொடுத்தான். இதெல்லாம் குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம். சரி, அடுத்து இன்னொரு நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நாம் யோசிக்க வேண்டும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நீண்ட நாள் குழந்தை இல்லாத ஒரு நபி, நமக்கெல்லாம் தெரியும். எப்படி துவா செஞ்சாங்க? கல்யாணமாகி ஒரு வருஷம் வரைக்கும் பொறுத்திருக்கும் இந்த சமுதாயம். ஒரு 6 மாதத்துக்கு மேலே தாண்டிடுச்சுனாவே என்ன, ஏதாவது வயிற்றில் ஏதாவது புழு பூச்சி, இந்த வார்த்தையே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இன்ன வரைக்கும் புழு பூச்சி ஏதாவது இருக்கா? எந்த இடத்துக்கும் வெளியே போக முடியாது குழந்தை இல்லாத தம்பதியினர். அப்படி ஆகி போயிடுச்சு துன்யா. எதனால அவங்க பெற்றுக்கல, என்ன காரணம்? கூடிய சீக்கிரம் பெற்றுக்குவாங்க. ஏதாவது ஒரு துவா செய்து முடிச்சுக்கிட்டா பரவாயில்ல. ஒரு நல்ல சுபகாரியங்களுக்கு போனால் கூட ஒரு மாதிரியாக பார்க்குறது, இந்த அம்மாலாம் என் முன்னாடி வந்து முன்சப்பில் நிற்கிது, இந்த அம்மாவுக்கே குழந்தை இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மோசமான வார்த்தைகளை பேசக்கூடிய எல்லாரையும் இல்லை, சமுதாயத்தில் ஒரு சிலர் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள், மறுப்பதற்கு இல்லை. தம்பதிகள் என்ன செய்வாங்க? யாரிடத்தில் கேட்க வேண்டுமோ, மார்க்க அறிவில்லாதவர்கள், மார்க்கத்தை பற்றி விளங்காதவர்கள், யாரிடத்தில் கேட்கக்கூடாதோ அவரிடத்துல எல்லாம் போய் கேட்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். கண்ணியமிக்கவர்களை நன்றாக யோசிக்க வேண்டும். பதில் கொடுக்கக்கூடிய நாயன் ரப்பை தவிர யாருமே கிடையாது. யாருமே பதில் சொல்ல முடியாது. நம்முடைய தேவையை புரிந்து கொண்டு நாம் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ரப்பு அல்லாஹ்வை தவிர வேறு யாரையுமே நாம் கூப்பிடவும் முடியாது, கூப்பிடவும் கூடாது, யாரும் பதிலளிக்கவும் மாட்டார்கள். ரப்பு மட்டும்தான் அதற்கு போதுமானது. அந்த ஈமான் அதிகமாக நம்மிடத்தில் வந்தாக வேண்டும். நபிமார்களிடத்தில் இருந்த ஈமான் நினைத்திருந்தால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய பெயரை சொல்லி கேட்டிருக்கலாம் அல்லவா? எப்படி கேட்டாங்க தெரியுமா? நேரடியாக ரப்பை பார்த்து கேட்டாங்க. எதனாதா ரப்பஹு, இங்கேயும் அதே தான், ரப்பை அழைத்தார்கள். ரப்பி, என்னுடைய இறைவா, லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிதீன். லா ததர்னி ஃபர்தன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்னை தனியாக நீ விட்டு விடாதே. பிள்ளை செல்வம் இல்லாத ஒரு நிலையிலே என்னை தனிமையானவனாக நீ விட்டு விடாதே. அந்த கைருள் வாரிசி, வாரிசுகளை கொடுப்பதற்கு சிறந்தவன் நீதான், நீதான் கொடுத்தாக வேண்டும். வாரிசுகளை உருவாக்கி தருவதற்குண்டான ஆற்றல் உனக்கு மட்டுமே உண்டு. ரப்பே, எனக்கு நீ வாரிசை உருவாக்கித்தா. இந்த நபிமார்கள் கேட்ட துஆவினுடைய அந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். கண்ணியமிக்கவர்களை, ஆழமான நம்பிக்கையினுடைய வெளிப்பாடுதான் அந்த வார்த்தைகள் எல்லாம். அவ்வளவு ஆழமான நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு தான் இது போன்ற வார்த்தைகள் எல்லாம். குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, என்னை நீ தன்னந்தனியாக விட்டு விடாதே. நான் இப்படி இருந்துடக்கூடாது, இன்னைக்கு எனக்கு வாரிசு இல்லை, என்னை இப்படியே விட்டுறாத. ஒரு நபி கேட்ட துஆ, அந்த கைருள் வாரிசி, வாரிசு உன்னால் மட்டும்தான் கொடுக்க முடியும், நீ தான் அதுக்கு உண்டான தகுதி, உனக்கு தான் அதுக்கு உண்டான தகுதி இருக்கு, எனக்கு ஒரு வாரிசை உண்டாக்கி கொடுன்னு சொல்லி ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டதையும் இறைவன் பதிவு செய்கிறான். என்ன செஞ்சான் அல்லாஹ்? அடுத்து அதை சொல்கிறான் அல்லாஹ், ஃபஸ்தஜப்னா லஹு,
வவஹப்னா யஹ்யா வவஹப்னா லஹு யஹ்யா ஃபஸ்தஜப்னா லஹு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு நாம் பதில் கொடுத்தோம். வவஹப்னா லஹு யஹ்யா, அவர் கேட்டதனுடைய பலனாக யஹ்யா என்பவரை, அவரும் நபி, நபியாகவே அவருக்கு நாம் ஹிபத்தாக அன்பளிப்பாக கொடுத்தோம். வவஹப்னானா ஹிபத்தாக அன்பளிப்பாக நாம் அவருக்கு குழந்தையாக, ஒரு நபியே குழந்தையாக நாம் தந்தோம் என்பதாக ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இது மாதிரி நிறைய நபிமார்களுடைய சரித்திரம் நமக்கு சான்று. நபிமார்களை யார்கிட்ட கேட்டுதான் பெற்றாங்க? அல்லாஹ்விடத்தில் கேட்டுத்தான் பெற்றார்கள் என்கிற அந்த ஆழமான நம்பிக்கை ஈமான் நம்மிடத்தில் வந்தாக வேண்டும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவங்கள் தான், புதுசு ஒன்றும் இல்லை. கேட்டு கேட்டு மனனமான சம்பவங்கள் தான். மீனுடைய வயிற்றில் மாட்டின உடனே அவருடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தை என்ன? துஆ இப்படித்தான் கேட்க வேண்டும் என்பதை நபிமார்கள் நமக்கு கற்றுக் கொடுத்ததை குர்ஆனிலே ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த, வணங்குவதற்கு தகுதியான இலாஹ் ரப்பு உன்னை தவிர யாருமே கிடையாது. ஆழமான இது துஆவை கபூல் செய்வதற்குண்டான ஷர்த்துகளில் இது ஒன்றுங்க. நான் பின்னாடி சொல்லுவேன், ஒரு 7 ஷர்த்து இருக்கு. நம்முடைய துஆ அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் ஒரு 7 நிபந்தனை இருக்கு. அதில் ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா? துஆ செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்னால் ரப்பை புகழ வேண்டும். நபிமார்கள் புகழ்ந்திருக்கிறார்கள். நமக்கு கற்றுக் கொடுத்த வழிமுறைகளிலே இது ஒன்று. லா இலாஹ இல்லா அன்த, வணக்கத்திற்கு தகுதியானவன், வணங்குவதற்கு தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாருமே இல்லை. இல்லா அன்த சுப்ஹான, நீ பரிசுத்தமானவன். ரப்பை எவ்வளோ அழகா புகழ்றாங்க பாருங்க. துஆ செய்யும் பொழுது, துஆ செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்னால நம்முடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டுமானால் அதில் முதல் நிபந்தனை என்னன்னா, எடுத்த உடனே அல்லாஹ் எனக்கு அதைத்தான் இதைத்தான் கேட்டு விடாமல் நபிமார்கள் கையாண்ட அந்த முறையை நாம் கையாள முயற்சிக்க வேண்டும். நபிமார்கள் கையாண்ட முறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. எடுத்த உடனே ரப்பை புகழ வேண்டும், அவனை சந்தோஷப்படுத்த வேண்டும். வணக்கத்திற்கு தகுதியான ஒரு முறையின்றி வேறு யாரும் இல்லை, நீ பரிசுத்தமானவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயக்காரன். தனக்குத்தானே பாவத்தை தூக்கி போட்டுக்கிட்டான், நான் அநியாயக்காரன், நீ பரிசுத்தமானவன், என்ன நீ காப்பாற்றுன்னு அல்லாஹ்ட்ட முறையிட்டாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்ற பலன் என்ன? அங்கேயும் அல்லாஹ் இதே வார்த்தையை தான் பயன்படுத்துகிறான். ஃபஸ்தஜப்னா லஹு. இந்த 3 நபிமார்கள் கேட்ட துஆவிற்கும் அல்லாஹ் இந்த ஒரே வாசகத்தை பயன்படுத்துகிறான். ஃபஸ்தஜப்னா லஹு, நாம் அவருக்கு பதிலளித்தோம். யாருக்கு? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு. வனஜ்ஜைனாஹு மினல் கம்மி, அவருக்கு ஏற்பட்ட கவலையை நாம் போக்கினோம். என்ன கவலை? வந்து இப்படி மாட்டிக்கிட்டேனே மீன் வயிற்றுக்குள்ள இப்படி மாட்டிக்கிட்டேனே, நான் என்ன செய்யறது அப்படின்னு தவிச்சாங்க ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். வனஜ்ஜைனாஹு மினல் கம்மி, அவருடைய கவலையை போக்கினோம். மீன் வயிற்றிலிருந்து அவர்களை அல்லாஹ் வெளியேற்றியதாக குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காட்டுகிறது. கண்ணியமிக்கவர்களே, அதுபோன்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நீண்ட நாளாக அவர்களுக்கு குழந்தை இல்லை. எவ்வளோ அழகாக கேட்டாங்க, ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், சாலிஹான ஒரு குழந்தை எனக்கு தாரப்பே. இப்படி நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றார்கள் எல்லா விஷயங்களையும். குர்ஆன் முழுவதையும் நீங்கள் புரட்டி பாருங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு நம்முடைய நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை நபிமார்கள் எது தேவையோ அல்லாஹ்விடத்திலே கேட்டுத்தான் பெற்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தம் நடப்பதற்கு முன்னால் முதல் நாள் இரவு அல்லாஹ்விடத்திலே தனிமையிலே துஆ செய்கிறார்கள். யா ரப், இறைவா, இதோ குறைஷிகள். அல்லாஹ்ட்ட இப்படியே கேட்டாங்க. அந்த அரபி வாசகம் எனக்கு ஞாபகம் இல்லை. யா ரப், இறைவா, இதோ குறைஷி மக்கள், ஒன்றுமே தெரியாதவர்கள், எல்லாமே தூங்கிட்டு இருக்கிறாங்கங்க. முத நாள் இரவு, மறுநாள் போர், முன் அனுபவம் கிடையாது சஹாபாக்களுக்கு. உடல் ரீதியாகவும் பலகீனம், பொருளாதார ரீதியாகவும் போர் தளவாளங்களும் சரியா இல்லை. அந்த நிலையில் அவரவர்கள் தனிப்பட்ட முறையில் இபாதத் செய்துவிட்டு இரவு நேரத்தில் கொஞ்சம் ஓய்வெடுக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் அழுது கொண்டு புலம்புறாங்க. அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறாங்க. இறைவா, இதோ குறைஷிகள், ஒன்றுமே இவங்களுக்கு தெரியாது. நாளைக்கு நடக்க போகிற யுத்தத்தில்
இவங்க போய் சேர்ந்துட்டாங்கன்னா, மூத்தா போயிட்டாங்க. அந்த துஆவுடைய சாராம்சம் இதுதான். ஆடையிலையும் பலகீனமாக இருக்கிறாங்க, உடல் ரீதியாகவும் பலகீனமாக இருக்கிறாங்க, பொருளாதாரத்திலையும் பலகீனமாக இருக்கிறாங்க, ஒன்றுமே தெரியாதவர்களாக இருக்கிறாங்க, முன் அனுபவமே இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. நாளைய தினம் நீ இவங்களை அழிச்சிட்டேன்னு சொன்னால் உன்னை ரப்புன்னு சொல்கிறதுக்கு இந்த துன்யாவில் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. என்ன பலன் பெற்றார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரி வ அன்தும் அதில்லா. குர்ஆன் அல்லாஹ் சொல்றானா இல்லையா? நீங்கள் எண்ணிக்கையில் கம்மியாக இருந்தீங்க, நாம் உங்களுக்கு வெற்றியை தந்தோம். மலக்குகளை கொண்டு, வானவர்களை கொண்டு நாம் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தோம் என்பதாக ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இதுதான் சஹாபாக்களும் ரசூலுல்லாஹும் அன்றைய தினம் பெற்ற பலன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு பெருமானார் வரை துஆவின் மூலமாக, பிரார்த்தனையின் மூலமாக நபிமார்கள் பலனை மட்டும்தான் பெற்றிருக்கிறார்கள், நலனை மட்டும்தான் பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய துஆவெல்லாம் ஏன் பலன் கொடுக்க மாட்டேங்குதுன்னு கொஞ்சம் நாம் யோசிக்க வேண்டும். ஒரே ஒரு விஷயத்தை இடையில நாம் சொல்லிட்டு அடுத்து நான் இதனுடைய தொடர்ச்சிக்கு போகிறேன். தற்காலத்தில் நாம் செய்ய வேண்டிய துஆ, இப்போ உள்ள சூழ்நிலைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான துஆ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு 5-6 நாள் தொடர்ச்சியாக அதை நம்ம செய்யணும். ஏன் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த துஆ ஓதணும்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த துஆ ஓதனா தெரிஞ்சு போயிடும். அல்லாஹும்ம சொல்லுங்களேன். லா துஸல்லித் அலைனா மல்லா யர்ஹம்னா. முடிஞ்சு போச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த துஆ. அல்லாஹும்ம யா அல்லாஹ் லா துஸல்லித் அலைனா மல்லா யர்ஹம்னா. இரக்கமில்லாத மனிதர்களை எங்களின் மீது நீ சாட்டி விடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ. கேட்போமா இன்ஷா அல்லாஹ்? யாருக்கும் தெரியலன்னு சொன்னால் நம்மகிட்ட அரபியில் கேட்டுக்கலாம், அல்லது தமிழ்லேயே கூட துஆ செய்யலாம். மல்லா யர்ஹம்னா, இரக்கம்னா என்னன்னே தெரியாது, இறக்கப்படாதவனை லா துஸல்லித் அலைனா, எங்களின் மீது நீ சாட்டி விடாதே. நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கு. இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமான ஆட்சி, எல்லோருக்குமான சூழ்நிலை, எல்லோருக்குமான நிம்மதி எங்களுக்கு நீ தந்தாக வேண்டும் ரப்பே. எல்லோரும் சகோதர வாஞ்சியோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் ரப்பே. அதற்குண்டான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை எங்களுக்கு உருவாக்கித்தார் ரப்பே என்று அல்லாஹ்விடத்தில் நாம் கட்டாயமாக கேட்டாக வேண்டும். அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மல்லா யர்ஹம்னா. சும்மா ஒரே ஒரு வரி தான், எவ்வளோ விஷயங்களை உள்வாங்கிக்கிறோம். அழகா அரபியிலே ஓதலாம், 5 நேர தொழுகையில் கேட்கலாம், முன்பின் சுன்னத்துகளில் கேட்கலாம், தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் கேட்கலாம், சஜிதால விழுந்து கேட்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதால விழுந்து கேட்டிருக்கிறாங்க. பணிவாக கேட்கணும். உதுஉ ரப்பக்கும் ததர்ருஅன் வ குஃபியா. குர்ஆன் சொல்லுது, உங்களுடைய துஆ அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டுமா, பணிவோடு கேளுங்கள் அல்லாஹ் சொல்றான். ரப்பு சொல்றான். சொல்றது யாருங்க? அல்லாஹ் சொல்றான். உதுஉ ரப்பக்கும் ததர்ருஅன் வ குஃபியா. பணிவோடு ரகசியமாக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். ரகசியமாக கேட்கறதுன்னு சொன்னால் அதற்கு ஏற்றமான நேரம் அதிகாலை தஹஜ்ஜத்துடைய நேரம். யாருக்குமே தெரியாது. நாம் கேட்கறது நம்முடைய மனைவிக்கு கூட தெரியாது, நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட தெரியாது, நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட தெரியாது. அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடித்து கேட்போமேயானால் நிச்சயமாக நம்முடைய துஆ நம்முடைய நல்ல ஒரு பலனை ஈட்டு தரும். துஆ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் 6-7 ஷரத்து இருக்குதுங்க. இந்த துஆ மட்டும் இல்லை, எவ்வளோ விஷயங்கள் நாம் இழந்திருக்கிறோம். கேட்டும் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு மனிதன் கேட்டு கிடைக்காம தான் சில பேர் வேற பக்கம் திசை திரும்புகிறாங்க, ஷிர்கான காரியங்களில் ஈடுபடுறாங்க. கேட்டு கிடைக்கணும்னு சொன்னால் அதற்கென்று சில நிபந்தனை இருக்குது. ஒரு யாசகம் கேட்கக்கூடிய நபர் கேட்ட உடனே வசதியானவன்கிட்ட பொருளை வாங்க முடியுதா? அவன் அப்படியா நடிக்கிறான், அழுகிறான், அப்படி வைத்தவனிங்கிறான், குமருகாரி, என்னமோ சொல்கிறாங்களா இல்லையா? உண்மையான நிகழ்வுன்னா அது வேற. பொய்யா நடிச்சு கூட வாங்கிட்டு போறானா இல்லையா? அப்போ ஒருத்தன்ட்டு ஒரு 10 ரூபா காசை வாங்குறதா இருந்தால் இவன் நடிக்கிறது என்ன, அந்த அழுகிறது என்ன? சாதாரண மனிதர்களிடத்திலே இவ்வளவு விஷயங்கள் தேவைப்படும் பொழுது நம்மை படைத்த ரப்புட்ட நாம் கேட்கக்கூடிய விஷயம் உண்மையானது, முக்கியமான விஷயம் என்றால் அதற்கு நாம் சில நிபந்தனைகளை கையாளத்தான் வேண்டும். இந்த நிபந்தனை கையாண்டாதான் நமக்கு அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான், நம்மின் பக்கம் பார்வையை உயர்த்தி பார்க்கிறான்.
இந்த 6 வகையான ஷர்த்துக்களும் வெவ்வேறு ஹதீஸுகள்ல இருந்து எடுத்த ஷர்த்துனா நிபந்தனைன்னு அர்த்தம். துஆ நம்முடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே கபூலாக வேண்டுமானால் ஒரு 6 ஷர்த்து இருக்கு, 6 நிபந்தனை. இந்த 6 நிபந்தனைகளும் வெவ்வேறு ஹதீஸுகளின் வாயிலாக எடுக்கப்பட்டது. அதில் முதல் விஷயம் என்னன்னு சொன்னால், கையை உயர்த்தி துஆ செய்யணும். கையை உயர்த்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை உயர்த்தி இருக்கிறாங்க. கையை உயர்த்தாமல் சும்மா இப்படி கீழே போட்டுக்கிட்டு மனசில் நினைக்கிறது அப்படி அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்தி இருக்கிறாங்க, 2 கையை உயர்த்தி இருக்கிறாங்க. சில கட்டங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை இந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறது, அவருடைய கம்கட்டில் இருக்கக்கூடிய முடி தெரியும் அளவிற்குன்னு ஹதீஸ் எல்லாம் வருது. இப்போ எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாங்க? கேட்கும் பொழுது ரப்பு இறக்கப்பட மாட்டான். கையேந்து கேட்குறாங்களா இல்லையா? ஐயா ஏதாவது கொடுங்க, நமக்கு கொடுக்கணும்னா ஒரு இறக்கம் வந்துடும். மனிதர்களுக்கே இறக்கம் இருக்குன்னா மனுஷனை படைச்ச ரப்புக்கு எவ்வளோ இறக்கம் இருக்கும்? அப்போ கையேந்தும் பொழுது தான் கிடைக்கும். நல்ல முறையில் கையேந்தணும். ஒன்று, இது முதல் ஷர்த்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தி இருக்கிறதுனால அந்த சுன்னத்தை நாம் ஃபாலோ பண்ணணும். இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹமிதல்லா, அல்லாஹ்வை புகழ வேண்டும். நம்ம ஆரம்பத்திலே சொன்னமா இல்லையா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமிலிருந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து எல்லாருமே அல்லாஹ்வை புகழ்ந்து தான் துஆவை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. லா இலாஹ இல்லா அன்த, வணக்கத்திற்கு தகுதியான உண்மை என்று யாருமே இல்லை, இல்லா அன்த சுபஹானக, நீ பரிசுத்தமானவன், இப்படிலாம் புகழ்ந்துருக்கிறாங்க நபிமார்கள். அது மாதிரி நமக்கு தெரிஞ்ச வாசகங்களை அரபியில் சொல்லணும்னு அவசியம்லாம் இல்லை. அல்லாஹ்வுக்கு எல்லா மொழியும் தெரியும். அரபியில் எங்கே ஓதணுமோ அங்கே மட்டும் ஓதுனா போதும். பாங்கு அரபியில் தான் இருக்கணும். அதை தமிழில் நம்ம அல்லாஹ் மிகப்பெரியவன்னு சொல்லக்கூடாது, அது அரபியில் தான் இருக்கணும். அது மாதிரி தொழுகையில் அரபியில் தான் ஓதி ஆகணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் சூறாவை அரபியில் தான் ஓதி ஆகணும். அங்கே தமிழ் உச்சரிக்கக்கூடாது. இந்த இடங்களை தவிர துஆ கேட்கும் பொழுதெல்லாம் அரபியில் ஓதுங்கிற அவசியமே இல்லை. உலமாக்களோடு கூட்டு துஆவில் எங்கெல்லாம் நாம் பங்கெடுக்கின்றோமோ அப்போ அரபியில் ஓதும் பொழுது நாம் ஆமீன் சொல்லிக் கொள்ளலாம். தனிமையில் நாம் ஓதும் பொழுது நமக்கு தெரிந்த அரபிகளை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னாக்க தமிழ்லேயே கேட்கலாம். அல்லாஹ்வுக்கு புகழக்கூடிய வார்த்தைகள் என்னென்னலாம் இருக்கோ அதை தமிழ்லேயே கேட்கலாம். யா அல்லாஹ், நீ தூய்மையானவன், நீ பரிசுத்தமானவன் அப்படின்னு ஆரம்பிக்கணும் துஆவை. அதற்கு முன்னால ஸலவாத்தை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். அது ஒரு ஷர்த்து. துஆவினுடைய ஆரம்பமும் ஸலவாத்து, முடிவும் ஸலவாத்து. யாருடைய துஆ இருக்குமோ அவருடைய துஆ கபூலாகும் ஹதீஸில் வருது. இப்போ ஆரம்பத்தில் ஸலவாத்து, பிறகு ஹமிதல்லா, அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள். அதற்கு பிறகுதான் அடுத்த ஷர்த்து என்னங்க? தேவைகளை நமக்காக கேட்டு பிறருக்காகவும் கேட்க வேண்டும். நமக்காக மட்டும் கேட்டு முடிப்பது துஆ அல்ல. நமக்கு தேவையானதை கேட்பதை விட 2 மடங்கு பிறருக்காக கேட்க வேண்டும். பிறருக்காக கேட்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் பிறருக்காக கேட்கிறாரோ அவர் கேட்கும் பொழுதெல்லாம் ஒரு மலக்கை அல்லாஹ் நியமிச்சிருவான். கேட்குறவோட பக்கத்தில் ஒரு மலக்கை அல்லாஹ் நியமிக்கிறான். நான் கேட்குறேன், ஜாயிர் பாய் கேட்குறேன்னு வைங்களேன், ஜாயிர் பாக்கி அல்லாஹ் நீண்ட ஆயுள் நிறைவான சொல்லி கேட்குறேன். பாய்க்கு கேட்குறேன், அவருக்கு கேட்குறேன்னு வைங்க. பக்கத்தில் என் பக்கத்தில் அல்லாஹ் ஒரு மலக்கை நியமித்து அந்த மலக்கு என்னென்னலாம் நான் வாசகத்தை வெளிப்படுத்துகிறனோ அதே துஆவை அவர் எனக்காக செய்வார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ பெரிய விஷயம். இன்னொரு ஹதீஸ் இருக்கு, யார் பிறருக்காக கேட்டு 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 நேரம் ஆயிடுச்சு, தனக்காக எதையும் கேட்கல, துஆ முடிச்சுட்டு போயிட்டாரோ, அவர் என்னெல்லாம் பிறருக்கு கேட்டாரோ அதுவெல்லாம் அவர் கேட்காமலே அவருக்கு கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் துஆவினுடைய முக்கியமான ஷர்த்து, நம்முடைய துஆ அல்லாஹ்விடத்திலே கபூலாக வேண்டுமானால் எனக்கு 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 என்று நமக்கு மட்டுமே கேட்டு விடாமல் பிறரை முற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்முடைய துஆவிலே நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். அடுத்து துஆல நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடலும் இருக்க வேண்டும். இதெல்லாம் ஷர்த்து. சும்மா வெறுமன துன்யாவினுடைய விஷயங்களை மட்டும் கேட்டுவிட்டு நகர்ந்து விடாமல் நரகம் சம்பந்தமான விஷயங்களையும் கண்டிப்பாக கேட்க வேண்டும். அதில் நடக்கக்கூடிய அமளி துமளிகளிலிருந்து என்னை நீ பாதுகாப்பாயாக, கேள்வி கணக்கை லேசாக்கி தருவாயாக, இது போன்ற விஷயங்களை கேட்பது மட்டுமல்லாது சொர்க்கத்தை தாரப்பே என்றும் சுவனம் சம்பந்தமாகவும் கேட்டாக வேண்டும். இது எல்லாவற்றையும் விட ஓர்மை இருக்க வேண்டும். அதான் கடைசி ஷர்த்து, மன ஓர்மை இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கல்பு வேற பக்கம் இருந்துக்கிட்டு கையை நெஞ்சோரம் உயர்த்துனா உங்கள் துஆ கபூலாகாதுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க. நீ எவ்வளோ பெரிய துஆ செஞ்சாலும் சரி, எவ்வளோ விஷயங்களை கேட்டாலும் சரி,
கல்பு வேற பக்கம் இருக்கு. கைகள் மட்டுமே அல்லாஹ் உயர்த்தி இருக்குது, வானத்தை நோக்கி உயர்த்தி இருக்குது. கல்பு வேற பக்கம் சிந்திச்சுக்கிட்டு இருக்கு. துவா செய்கிறாரு, இமாம் துவா செய்கிறாரு, தமிழில் துவா செய்கிறாரு, அரபியில் துவா செய்கிறாரு. மனமுருகி ஆமீன் சொன்னால் அதனுடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். எங்கேயாவது சிந்திச்சுக்கிட்டு இன்னைக்கு தான் இந்த மனுஷன் இவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, எதையாவது நினச்சிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், நமக்கு கிடைக்கவா போகும்? கிடைக்கவே கிடைக்கும். தனிமையில் இருந்தாலும் சரி, கூட்டாக துவா செய்தாலும் சரி, நம்முடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் இந்த ஷருத்தெல்லாம் கண்டிப்பாக இந்த கையாள வேண்டும், இந்த நிபந்தனைகள் எல்லாம் கண்டிப்பாக நாம் கையாள வேண்டும். அப்படி கையாளுவோமேயானால் நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்ட பிரார்த்தனையாக அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நிறைவாக மீண்டும் நாம் ஞாபகப்படுத்துகிறோம், சமீப காலத்தில் சூழ்நிலையை கருதி அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மல்லா யர்ஹம்னா என்கிற துஆவை அரபியிலோ அல்லது தமிழ்லையா அல்லாஹ் இரக்கமில்லாத நபர்களை, இரக்கமில்லாத மனிதர்களை எங்களின் மீது சாட்டி விடாதே ரஹ்மானே என்கிற இந்த துஆவை தொடர்ச்சியாக நாம் கேட்டு வருவோம். வல்ல ரஹ்மான் எதை சொன்னோமோ, எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.